الله 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 الله. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تركنوا إلى الذين ظلموا فتمسكم النار وما لكم من دون الله من أولياء ثم لا تنصرون. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழணும் என்றத அல்லாஹ் மிக தெளிவாக பயான் செய்திருக்கிறான். வாழ்க்கையில எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இந்த ரெண்டையும் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான். அல்லாஹுடைய ஏவல்கள், அல்லாஹுடைய விலக்கல்கள், இது எங்கட வாழ்க்கையில நாங்க கடைபிடிக்க வேண்டிய மிக பிரதானமான ஒரு பகுதி. அல்லாஹ் சில விஷயங்களை இதை செய்யுங்கன்னு சொல்ற நேரம் வித்தியாசமான பல முறையில சொல்றான். எப்படி சொன்னா மனிதர்கள் விளங்கிக் கொள்வாங்களோ அப்படியான பல வித்தியாசமான முறைகள்ல அல்லாஹ் சில விஷயங்களை சொல்லித்தாரான். அதுல ஒரு ஆச்சரியமான முறைதான், அல்லாஹ் ஒரே ஒரு அமல சொல்ற நேரம் அல்லாஹ் எப்படி சொல்றான்டா, அந்த அமல நானும் செய்கிறேன், நீங்களும் செய்யுங்க. இப்படி அல்லாஹ் வேற எந்த இபாதத்துக்கும் சொல்ல இல்ல. அது என்ன இபாதத்துண்டா, ஸலவாத் சொல்றது. இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வும் ஸலவாத் சொல்றான், மலக்குமார்களும் சொல்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. ஈமான் கொண்ட மக்களே, நீங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லுங்க. இது ஏன் அல்லாஹ் இப்படி சொன்னான் என்றா, அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுறதுக்கா. அதே போல அல்லாஹ் ஒரு விலக்கல், ஒரே ஒரு பாவத்தை பத்தி சொல்ற நேரம் அதையும் அல்லாஹ் எப்படி சொல்றான்டா, அந்த பாவத்தை நானும் செய்யறல்ல, நீங்களும் செய்யவானம்னு சொல்றான்.
அது என்ன பாவம் அப்படின்னா, இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி வஜஅல்துஹு முஹர்ரமன் பைனகும் ஃபலா ததாலமு. அநியாயம் அதை நான் எனக்கு ஹராமாக்கி வச்சிருக்கிறேன், நானும் யாருக்கும் அநியாயம் செய்யறல்ல. வமா ரப்புக பிதல்லாமில் லில் அபீத், உங்களோட ரப்பு யாருக்கும் அநியாயம் செய்யறவன் இல்ல, நீங்களும் உங்களோட வாழ்க்கையில யாருக்கும் அநியாயம் செஞ்சிரவான். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, காரணம் அநியாயம் என்றது அவ்வளவு பயங்கரமான ஒரு பகுதி எங்கட வாழ்க்கையில. எந்த கட்டத்திலையும் நாங்க அநியாயம் செய்யற சமூகமா மாறிடப்படாது, அநியாயம் செய்யற குடும்பங்களா மாறிடப்படாது, அநியாயக்கார தனி நபர்களா மாறிடப்படா. தனியையும் யாருக்கு அநியாயம் செய்யப்படா, குடும்பமா யாருக்கும் அநியாயம் செய்யப்படா, சமூகமா யாருக்கும் அநியாயம் செய்யப்படா. எங்களால எங்கட வாழ்க்கையில அடுத்த எங்களை தவிர உள்ள யாருக்கும் அநியாயம் நடந்திடப்படாது என்ற விஷயத்துல மிச்சம் கவனமா வாழணும். எதிரிமா அநியாயம் செய்யற ஆக்கள் தப்பேலா, அநியாயம் செய்யறவங்க தப்பவேலா. உலகத்துல எல்லா பாவத்துக்கும் தண்டனை ஆகிராலதான். ஆனா ரெண்டே ரெண்டு பாவம் ஈகுது, ஆகிரால தண்டனை கிடைக்கிறது பிறகு. ஆனா அந்த ரெண்டு பாவத்துக்கு அல்லாஹ் மௌத்தாக முந்தி இந்த உலகத்திலேயே காட்டுவான், தண்டனை கொடுப்பான், இந்த உலகத்திலே கஷ்டப்படுத்தி காட்டுவான். அந்த ரெண்டு பாவம் என்ன தெரியுமா? முதலாவது அல் உக்கூக், உம்மவாப்பட மனச நோகடிக்கிற, உம்மவாப்பட மனச நோகடிக்கிற. ரெண்டாவது அல் பக்யு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அநியாயம் இருக்குதே ஆகிரால தண்டனை. ரெண்டாவது, உலகத்துல அநியாயம் செஞ்சவங்களை அல்லாஹ் சும்மா விட மாட்டான். தப்பேலா. மிருகங்களுக்கு உலகத்துல தண்டனை இல்ல, உலகத்திலேயோ ஆகிராலேயோ மிருகங்கள் ஒரு பிழை செஞ்சா தண்டனை இல்லை. ஆனா அந்த மிருகத்தை கூட, அஞ்சறிவுள்ள மிருகத்தை கூட அல்லாஹ் விடமாட்டான். கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஆடுக்கு குத்தி இருந்தா நாளை கியாமத்துல அல்லாஹ்ட நீதிமன்றத்துல அல்லாஹ் கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்ப கொடுத்து சொல்லுவான், குத்து. கண்ணியமானவர்களே, அநியாயம் செஞ்ச மிருகத்தையே அல்லாஹ் சும்மா விட மாட்டான்டா. ஆறறிவுள்ள நாங்க யாருக்காவது அநியாயம் செஞ்சா விட்டுருவானா? மிருகத்துக்கு அநியாயம் செய்த மனிதர்களையே அல்லாஹ் விடல. கட்டி போட்டு சாப்பாடு கொடுக்காம தண்ணி கொடுக்காம ஒரு பிராணிய கஷ்டப்படுத்தினதனால அந்த பெண் நரகம் போனாங்க என்று ஹதீஸ் சொல்லுது. அஞ்சறிவுள்ள மிருகத்தை பசியில போட்டு கஷ்டப்படுத்தி அநியாயம் செஞ்ச அந்த எவ்வளவு பெரும் இபாதத் செய்திருந்தாலும் அவங்களால சொர்க்கம் போகலாண்டா. மனிதர்களுக்கு நாங்க செய்யற அநியாயத்தால ரப்பு எங்களை எப்படி பிடிப்பான்? இன்னைக்கு நாங்க செய்யற அநியாயம் மிருகங்களுக்கா? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் பார்க்கிற எங்களால பாதிக்கப்பட்டவர் யாருன்றதை அல்ல. அப்படி பார்த்து நாங்க அல்லாஹ்ட இறைநேசர் எங்களால பாதிக்கப்பட்டிக்கணும், நபிமார்கள் எங்களால, சஹாபாக்கள் எங்களால, அவுலியாக்கள் எங்களால பாதிக்கப்பட்டாதான் அவங்களோட துவா எங்களுக்கு திருப்பி அடிக்கும்ன்றது இல்ல. எங்களால பாதிக்கப்பட்டவர் களிமா சொல்லிக்க கூட தேவையில்ல. ஒரு அந்நிய சகோதரர் எங்களால பாதிக்கப்பட்டாலும்
அல்லாஹ் இந்த விஷயத்துல யார் பக்கம் இருப்பான்? இவர் களிமா சொன்னவரே, முன்சப்ல நின்று தொழுகிறவரே, இவரை பாதுகாக்கணுமே. இல்ல, யாரு பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அவருக்கு தான் அல்லாஹ் முடிவு செய்வான். அவர் பக்கம் தான் ரப்பு நிப்பான். முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள யமனுக்கு அனுப்புற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உபதேசங்கள்ல உண்டு, இத்தகி தஅவத்தல் மத்லூம். உங்களால யாரும் பாதிக்கப்படாம நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஏண்டா அநீதி இழைக்கப்பட்டவண்ட பதுவாவை ரப்பு கபூல் செஞ்சிருவான். முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள யமனுக்கு அனுப்பினதே ஏண்டா இஸ்லாத்தை சொல்லி கொடுக்க. இவங்க யமனுக்கு போற நேரம் யமன்ல இருந்தவர்கள் சஹாபாக்கள் அல்ல, இறைநேசர்கள் அல்ல. யமன்ல இருந்தது யஹூதிகள், யமன்ல இருந்தது நசாராக்கள், யமன்ல இருந்தது முஷ்ரிக்குகள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள், இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள். அந்த கூட்டத்துக்கிட்ட போற நேரம் சொல்லி அனுப்பினாங்க, அவங்கட பதுவாக்கு ஆளாகிறவான. உங்களால அவங்களுக்கு அநியாயம் நடந்துடப்படா. யஹூதிகளோட பதுவாவை பயப்படணும், முஷ்ரிக்குகளுடைய பதுவாவை பயப்படணும்டா களிமா சொன்னவங்கட பதுவாவை எவ்வளவு பயப்படணும். எங்களை சுத்தி உள்ளவங்களுக்கு அநியாயம் நடக்காம எவ்வளவு பயப்படணும். இன்றைக்கு யாருக்கு அநியாயம்? புள்ள வாப்பக்கு அநியாயம், புள்ள உம்மக்கு அநியாயம். வீட்டுல இருந்து வெளியே போடுறாரு மகன் உம்மாவ, மகன் வாப்பாவ. நீங்க போங்க வெளியே. வாப்பட விட்ட மகன் எழுதி எடுத்து வாப்பாவ வெளியே அனுப்புறாரு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மகன்மார் எல்லாம் வளர்ந்து ஆளாகி நல்லா இருப்பாங்க என்று எதிர்பார்க்கலுமா? இப்படியான மகன்மார ரப்பு விடுவானா? எத்தனையோ நாணமாறிக்கிறாங்க. வாப்பட சொத்தை அவங்களுக்கு எழுதி கொண்டாக்கள், தங்கச்சிமாருக்கு கொடுக்கல. சில நேரம் வாப்பா மௌத்தாகிற நேரம் சின்ன தம்பிக்கு 5 வயசா ஐந்திக்கும், சில நேரம் 2-3 மாசமா கூட இருந்திருக்கும். அந்த கடைசி தம்பிய தங்கச்ச வாப்பாட இடத்துல இருந்து வளர்த்தது இந்த நானாவா இருக்கலாம். ஆனா அந்த நானா ஒரு நாளும் வாப்பாவாகல. வாப்பட கடையில மூத்த நானாக்கு என்ன பங்கோ, கடைசி தம்பிக்கும் அதே பங்குதான். வாப்பட கடை நானட பேருக்கு ஒரு நாளும் மாறேலா. இன்னைக்கு வாப்பட கடையை எழுதி எடுத்த நானாமார் எத்தனையோ பேர். தங்கச்சிமார் பொம்பளை புள்ளகளுக்கு சொத்து கொடுக்காம ஆம்பளகள் பிரிச்சு கொண்டவங்க ஏராளமான பேர். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பதுவாக்கள் எங்களை சும்மா விடுமா? இந்த அநியாயங்கள் எங்களை சும்மா விடுமா? ஒரு நாளும் தப்பேலா. அநியாயம் செஞ்சவங்க உலகத்துல சீரழிஞ்சே தீருவாங்க. இது நான் பதுவா அல்ல, அல்லாவே சொல்லிக்கிறான். அலா லஅனத்துல்லாஹ் அலல்-ஸாலிமீன். அநியாயம் யாரெல்லாம் செய்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்ட சாபம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான். வேற யாரும் பதுவா செய்ய தேவையில்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால மிச்ச நிதானமா இருக்கணும். எங்களால அடுத்தவங்களுக்கு அநியாயம் நடந்துடாம, எங்களால அடுத்தவங்கட மனசு நோகப்படா, எங்களால அடுத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்படா, அடுத்தவங்கட பதுவாக்கு சொந்தக்காரர்களாகப்படா. யஸீத் இப்னு ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் பயப்பட வேண்டிய ஆக பயங்கரமான ஒரு ஆயுதம் இருக்குது. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும் அவங்க எல்லாருமே பயப்பட வேண்டிய ஆக பயங்கரமான ஒரு ஆயுதம் இருக்குது. அது என்ன தெரியுமா? என்னால ஒரு ஆள் பாதிக்கப்பட்டு அவர் எனக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலையில ஒரு வார்த்தை சொல்லுவார். பொதுவாகவே அநியாயம் செய்யறவங்க ஒரு பவரோடு இருக்கிறவங்களா தான் இருக்கும். ஒரு அதிகாரத்துல என்ன தட்டி கேட்க யாரும் இல்ல,
இவர் என்னோட முட்ட மாட்டாரு, இவர் என்னோட சண்டை பிடிக்க மாட்டாரு, இவர் எனக்கு எதிராக கேச போட மாட்டாரு, இவர் எனக்கு எதிராக வழக்கு பேச மாட்டாரு, இப்படின்னு சிந்தனையில உள்ளவங்க தான் கூட அநியாயக்காரர்கள். எங்களோட மோத யாரும் மேலா, எங்களுக்கு நேருக்கு நேர் நிக்க யாருக்கும் மேலா, இவங்களாலதான் அநியாயம் நடக்கிறது கூட. கண்ணியமானவர்களே, பாதிக்கப்பட்ட ஒருவர் இவரோட எப்படி நான் எடுக்கிற, இவர்கிட்ட எப்படி நான் பேசுற, இவருக்கு எதிராக நான் எப்படி வழக்கு போடுற, இப்படின்னு பாதிக்கப்பட்ட பலர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாரு, ஹஸ்பி அல்லாஹ். என்ன வார்த்தை? ஹஸ்பி அல்லாஹ், அல்லாவே போதுமானவன், அல்லாவே போதுமானவன் என்று சொல்லி பலகீனமானவர்கள் போல, வாய் பேச முடியாதவர்கள் போல ஓரமாகி மௌனமா இருக்கிற எத்தனையோ பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை சாதாரணமா நினைக்க வானம். அல்லாவே போதுமானவன் என்ற வார்த்தை இருக்குதே, அந்த வார்த்தை தான் அநியாயக்காரர்களா இருக்கிற எங்களை அழிச்சு போடுற வார்த்தை. அது சாதாரணமான, அதுதான் தாவத்துல் மதுலூம். அத வாயால சொல்ல தேவையில்ல, சில நேரம் சில கல்வில வரும். புள்ளகளால பாதிக்கப்பட்ட உம்மா வாப்பா புள்ளைக்கு எதிராக போயிட்டு என்ன செய்யலும், வழக்கு போடவா? வாப்பாக்கு வெக்கம் புள்ளைக்கு எதிராக வழக்கு போடுறது. அதனால அந்த வாப்பா என்ன செய்வாரு, இவனுக்கு அல்லாஹ் போதுமானவன், இவருக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லி ஓரமா நிப்பாங்க. அந்த மகனை ரப்பு பார்த்துக்குவான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதே மாதிரி வாப்பாமார் அநியாயம் செஞ்ச சில புள்ள, அநியாயம் இழைக்கப்பட்ட புள்ளகளும் இருக்கிறாங்க. புள்ளகள்கிட்ட பொதுவாக உம்மா வாப்பா பயந்து கொள்ளணும். புள்ளகளுக்கு அநியாயம் எங்களால நடந்துடவிடா, எல்லா புள்ளகளையும் முறையா பார்க்கணும். ஆம்பளை புள்ளைய ஒரு மாதிரி, பொம்பளை புள்ளைய ஒரு மாதிரி, எல்லாத்தையும் ஆம்பளை புள்ளைக்கு பிரிச்சு கொடுத்து அவருதான் என்ன பார்ப்பாரு, இல்ல எல்லாத்தையும் பொம்பளை புள்ளையை கொடுத்து அவங்கதான் என்ன பார்ப்பாங்க. யாருக்கும் எங்களால அநியாயம் நடக்க கூடாது. நாங்க மௌத்தாகின பிறகு குர்ஆன் சொன்ன மாதிரி பங்கு பிரிக்கணும். ஆனா நாங்க ஹயாத்தோடு இருக்கிற நேரம் பிரிக்கிறதா இருந்தா நீதமா பிரிக்கணும். அநியாயம் நடந்துச்சு, சில புள்ளகள் வாப்பாவோட எப்படி பேசுற, உம்மட்ட எப்படி கேட்கிற, அல்லாவே போதும் என்று ஓரமாகுவாங்க. அல்லாஹ் எங்களை பார்த்து கொள்வான். கண்ணியமானவர்களே, யாருக்கும் சில மனைவிமார் எங்களால பாதிக்கப்படுறாங்க, சில மனைவிமார் வீட்டுல எங்களால பாதிக்கப்படுறாங்க. எங்கட கையில பவர் இருக்குதுன்றதுக்காக எங்கட கோபத்தை கண்ட மாதிரி மனைவிட்ட காட்டேலா. பஜார்ல நாங்க டென்ஷனா வாரோம், கடையிலிருந்து கொஞ்சம் யோசனையோட வாரோம். சில நேரம் அந்த யோசனையில மனைவிக்கு ஏசி விடுறோம். கணக்கில்ல சில கணவன்மார் கை வைக்கிற கணவன்மார் இருக்கிறாங்க. அந்த மனைவியும் திருப்பி என்னதான் செய்யலும், கணவனுக்கு திருப்பி அடிக்கலா, திருப்பி பேசலா, புள்ளகளோட வெளியே போக வேண்டி வரும். அதனால வாய் மூடி வாழ்ற எத்தனையோ மனைவிமார் இருக்கிறாங்க. அந்த மனைவிமார் அல்லாவே இவருக்கு போதும் என்று சொல்லி ஓரமா இருக்கிறாங்க. ரப்பு பார்த்துக் கொள்வான் அந்த கணவன்மார. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துல அநியாயம் செஞ்சவங்க நல்லா வாழ்ந்த சரித்திரம் இல்ல. சஹாபாக்கள் அநியாயக்காரர்களா இருக்கல்ல, நபிமார்கள் அநியாயக்காரர்களா இருக்கல்ல, அவுலியாக்கள் அநியாயக்காரர்களா இருக்கல்ல. அநியாயம் செஞ்சவர்கள் யார்? ஃபிரௌன் அநியாயக்காரனாக இருந்ததாக குர்ஆன் சொல்லுது. ஹாமான் காரூன் அநியாயக்காரனாக இருந்ததாக குர்ஆன் சொல்லுது. நும்ரூத் அநியாயக்காரன். அநியாயக்காரர்களுக்கு உதாரணம் இவங்கதான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால உலக வாழ்க்கையில யாருக்கும் எங்களால அநியாயம் நடந்துடப்படா. உலகத்துல ரப்பு நிச்சயமா தண்டிப்பான், ஆகிராலையும் ஈகிரி. எவ்வளோ நன்மை செஞ்சிருந்தாலும் சரி, பஜார்ல எத்தனையோ பேர் எங்களால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாங்க உம்ரால, நாங்க ஹஜ்ஜில, ஆனா நாங்க கொடுக்க வேண்டிய எத்தனையோ பேர் வாய வெளிய சொல்லலாமிக்கிறாங்க, கதைக்கலாமிக்கிறாங்க, எங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கொள்ளலாம். நாங்க அவ்வளவு பெரிய ஆக்கள்.
எங்களுக்கு நான் எங்கள்கிட்ட வாங்க வேண்டிய எத்தனையோ பேர் வாய் மூடி ஈகிறாங்க. நாங்க பல பேருக்கு அநியாயம் செஞ்சு பல பேரை கஷ்டத்துல போட்டு நாங்க முன்சப்ல நின்று தொழுது சாதிக்கலாம். ஏனென்றா நாளைக்கு சில உலகத்துல அநியாயம் செஞ்சவங்க நிறைய அமல்களோட அவங்கட பட்டோலையில ஹஜ் இருக்கும், உம்ரா இருக்கும், சதக்கா இருக்கும், தஹஜ்ஜுத் இருக்கும், குர்ஆன் இருக்கும், திக்ர் இருக்கும், எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போற நேரம் அவங்கட ரூட்ல சிலர் இடையில வருவாங்க. வந்து ரப்பிட்ட சில விஷயங்களை சொல்லுவாங்க. யா அல்லாஹ் அவரை புடி, அவரை அனுப்பாத யா அல்லாஹ். என்ன செஞ்சாரு? சதமஹாதா, யா அல்லாஹ் இவர் எனக்கு அநியாயமா ஏசினார். எங்கள்கிட்ட ஏச்சிப்பட்டவங்க வருவாங்க, எங்கள்கிட்ட ஏச்சிப்பட்ட புள்ளகள் இருப்பாங்க, எங்கள்கிட்ட ஏச்சிப்பட்ட மாணவர்கள் இருப்பாங்க, எங்கள்கிட்ட ஏச்சிப்பட்ட மனைவிமார் இருப்பாங்க, எங்கள்கிட்ட ஏச்சிப்பட்ட எங்கட தம்பி தங்கச்சிமார் வருவாங்க. அநியாயமா யாரெல்லாம் எங்கள்கிட்ட ஏச்சிப்பட்டாங்களோ வந்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இவர் எனக்கு ஏசினார். இப்ப அல்லாஹ் அங்க என்ன செய்வான்? திருப்பி ஏசு என்று சொல்றல்ல, அது மிருகத்துக்கு தான். மனிதர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லுவான்? ஏசின ஏச்ச அல்லாஹ் நிறுப்பான். ஆகிரால என்றல்ல, நிறுத்துதான் பாக்குறான். அங்க மீசான் தராசு தான் இருக்குது. எங்கட வார்த்தையை ரப்பு நிறுப்பான். எவ்வளவு காரமான வார்த்தை! எத்தனை பேரிட முன்னுக்கு ஏசினான், எப்படி ஏசினார், இதெல்லாம் வச்சு அல்லாஹ் அந்த வார்த்தைக்கு ஒரு பாரம் கொடுப்பான். நிறுத்து பார்த்து எவ்வளவு பாரமான வார்த்தையோ அந்த அளவு எங்கட நன்மையால நிறுத்த அவருக்கு கொடுப்பான். எங்கள்கிட்ட ஏச்சிப்பட்ட எல்லாரும் வருவாங்க, எங்கட நன்மைகளை நிறுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு டீம் வருவாங்க. லரபஹாதா, இவர் எனக்கு அநியாயமா அடிச்சார். எங்கள்கிட்ட அடிபட்டவங்க வருவாங்க. யாராய் கேளும், இன்றைக்கு ஒரு ஆளுக்கு அடிச்சா எங்களுக்கு பெருமை, நாளைக்கு அடிபட்டவங்க வருவாங்க. அடிச்ச அடிய அல்லாஹ் நிறுப்பான். எத்தனை பேரிட முன்னால அடி, எவ்வளோ வேகமான அடி, எந்த இடத்துல அடி, எதால அடி, இதெல்லாம் வச்சு அல்லாஹ் அதுக்கு ஒரு பாரம் கொடுப்பான். அதுக்கு பிறகு நன்மையை நிறுத்தி ரப்பு கொடுப்பான். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு கூட்டம் வருவாங்க. இவர் என்ன பத்தி எனக்கு பின்னால பேசினாரு. எத்தனை பேரை பத்தி பேசுறோம், பின்னுக்கால யார பத்தி எல்லாம் பேசுறோமோ அவ்வளவும் அவர்களுக்கு நாங்க செய்யற அநியாயம். வருவாங்க, அல்லாஹ் நாங்க பேசின வார்த்தைகளை நிறுப்பான், எங்கட நன்மைகளை நிறுத்து கொடுப்பான். நன்மை முடிஞ்சா அவங்கட பாவங்களை நிறுத்தி எங்கட பட்டோலையில போடுவான். இன்னும் ஒரு கூட்டம் வருவாங்க. அகல மாலஹாதா, இவருதான் என்னட்டு இருந்து பறிச்செடுத்தவர். ஏண்ட சாப்பாடு எடுத்தாரு, ஏண்ட வாகனத்தை எடுத்தாரு, ஏண்ட ஊட்ட எடுத்தாரு, ஏண்ட காணி எடுத்தாரு, ஏண்ட காணியால இவ்வளவு பிடிச்சாரு. எல்லாரும் வருவாங்க. ஏண்ட கடை அவர் கூலிக்கு இவ்வளவு காலம் ஈந்துட்டன்றதுனால அவர் சொந்தமாக்கி கொண்டார். வழக்கு பேசினாரு, டாக்குமெண்ட மாத்தினாரு, அவருடைய பேருக்கு ஆக்கி கொண்டாரு. உலகத்தினுடைய நீதிமன்றத்திலே அவர் வெத்தினார். ஆனா அல்லாஹ்ட நீதிமன்றத்துல வெத்தேலாம். அல்லாஹ் பிடிப்பான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் அந்த நேரம் அவர் எவ்வளவு எடுத்தார், யார் எல்லாத்தையும் பிடிப்பான். இதனால தான் குர்ஆன் சொல்லுது, வைலுன் லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில மோசடி செய்றவங்களுக்கு அழிவுதான், தப்பேலாம். அளவு நிறுவன் அல்லாஹ் ஏன் சொன்னான்? நிறுத்து விக்கிறவங்க பெரிய அளவுல அடிக்கலாம். ஒரு கிலோ கொடுக்கிற நேரம் ஒரு 2-3 கிராம குறைக்கலும், ஒரு 10 கிராம குறைக்கலும். இந்த அளவு அற்பமா அடுத்தவங்கட ஹக்க எடுத்தவங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல அழிவுதான், நாசம் தான் என்று சொல்லுகிறான். அப்ப ஊட்ட அப்படி எடுத்தாக்களுக்கு, காணிய முழுக்க எடுத்தாக்களுக்கு, கடைய முழுக்க எடுத்தாக்களுக்கு, கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சாக்களுக்கு, தனிநபரிடத்தை எடுத்தாலே தப்பேலாம். இப்ப ஒரு ஆளிடத்தை எடுத்தா அல்லாஹ் அவருடைய பாவத்தை எங்களுக்கு தருவான், எங்கட நன்மை அவருக்கு கொடுப்பான்.
செலவங்க எடுக்கிற பொது சொத்துல ரோட்டை பிடிக்கிற 10 அடி இருந்த ரோட் கொஞ்ச காலத்துல 8 அடியாகி 7 அடியாகி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வந்து ரோட் சிறுசாயிட்டு பொதுமக்களோட சொத்தை அபகரிக்கிறாங்க. சில இடத்துல இருக்கிற காணம் அதுக்கு மேல கட்டியாச்சு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, பொதுமக்களிட எங்களுக்குரியதாக ஆக்கி கொண்டா எத்தனை பேருக்கு எங்கட நன்மையை பங்கு போடுற, எத்தனை பேருட பாவத்தை நாங்க எடுக்கிற. அநியாயம் ஒரு நாளும் எங்களை துன்யாலையும் தலை தூக்க விடாது, நல்லா வாழ விடாது, கண்ணியமா இருக்க விடாது. உலகத்திலும் அழிவுதான், ஆகிராலையும் நாங்க எவ்வளவு நன்மைகளை கொண்டு போனாலும் இந்த ஒரு பாவம் போதும் எங்களை அழிச்சு போடுறதுக்கு. எனவே கண்ணியமானவர்களே, மிகவும் நிதானமாக உலகத்துல வாழுவோம். எங்களால யாருக்கும் அநியாயம் நடந்திரப்படா. அது எங்கட குடும்பமா இருக்கேலும், மனைவியா இருக்கேலும், புள்ளகளா இருக்கேலும், நான தம்பியா இருக்கேலும், உம்மா பாப்பாவா இருக்கேலும், உம்மம்மா அப்பாவா இருக்கேலும், மாமா மாமியா இருக்கேலும், மருமகன் மருமகளா இருக்கேலும், எங்களால ஒரு வார்த்தை அநியாயமா பேசினாலும் அந்த வார்த்தை கூட என்னைய உங்களை உலகத்திலையும் அழிச்சு போடும், ஆகிராலையும் அழிச்சு போடும். அந்நியர்களா இருக்கலாம், களிமா இல்லாதவர்களா இருக்கலாம், மிருகங்களா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், எங்களால அநியாயம் நடந்திடப்படா. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அநியாயம் நடக்க கூடாது எங்களால. இதுல மிச்சம் கவனமா இருக்கணும். அதே நேரம் எங்களுக்கு முன்னால ஒருவர் இன்னும் ஒருவருக்கு அநியாயம் செய்யறத நாங்க காண்றோம். எங்கட பக்கத்து வீட்டுல அநியாயம் நடக்கிறது எங்களுக்கு விளங்குது. எங்கட குடும்பத்துக்குள்ள நானா வீட்டுல அநியாயம் நடக்கிறது விளங்குது. எங்கட கூட்டாளிமா 2 பேருக்கு இடையில அநியாயம் நடக்கிறது விளங்குது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த நேரத்துல நாங்க அநீதி இழைக்கப்பட்டவர் பக்கத்துலதான் இருக்கணும். சில நேரம் எங்கட நானா நெருக்கமானவர், ஆனா இவர் செய்யறது பிளாண்டு விளங்கினா அவர் பக்கம் இருக்க கூடாது. அநீதி இழைக்கப்பட்டவருக்கு எங்களால ஏழுமானதை செய்யணும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு எங்களால ஏழுமான உதவியை செய்யணும். ஒன்று மேலாத ஆறுதல் சொல்லுவோம், அதுவும் மேலாத துஆ செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோட்ல போறாங்க. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு உடைய குடும்பம் நெருப்பு கங்குகள்ல போட்டு இழுக்கப்படுகிறது. அங்க போயிட்டு அவங்களை இழுத்துட்டு வரையலாம். ஆனா என்ன சொன்னாங்க? சபரன் ஆல யாசிர், பொறுமையா இருங்க, உங்களுக்கு சொர்க்கம் இருக்குதுன்றாங்க. எங்களால வாயால 2 வார்த்தை ஆறுதல் சொல்லுமா? சொல்லுவோம், அவ்வளவுதான். துஆ செய்யலுமா? துஆ செய்வோம். ஆனா அநியாயக்காரன் என்று விளங்கி, இவருதான் பிளாண்டு விளங்கி, இது இவருக்கு போக வேண்டியதுதான், இவர் எடுக்கிறாரே, இது பிளாண்டு விளங்கி அநியாயக்காரனுக்கு உதவியா இருந்தா, இல்லாட்டி இவர் செய்யறது சரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்டா அவரும் நானும் சமம். வலா தர்கனு இலல்லதீன ஸலமு, குர்ஆன் சொல்லுது, அநியாயம் செய்றவங்க எவ்வளவு பயங்கரமானவர்களோ அந்த அநியாயம் செய்றவங்களோட கைபிடிச்சு பக்கத்துல நின்று அவங்களுக்கு உதவியாகிற வானம். அப்படி இருந்தா என்ன நடக்கும்டா? ஃபதமஸ்ஸகுமுன்னார், அவருக்கு எந்த நரக நெருப்போ அதே நரக நெருப்பு தான் உங்களுக்கு. சிலவங்க பெருசா அநியாயம் காணி பூமி எல்லாம் எடுக்கிறல்ல, ஆனா அப்படியானவங்களுக்கு இடையில நின்று வேலை பார்க்கிற, சைன் ஒன்று அடிச்சு கொடுக்குற, என்னண்டா ஒரு டாக்குமெண்ட மாத்தி எடுக்கிறண்டா தனி ஒரு நபரால ஏலா, இடையில 10 பேர் ஈகிறாங்க, அந்த 10 பேரும் மேலுள்ளவரோட சேர்ந்து நரகம் போகணும்ன்றத மறந்துடப்படா. அநியாயக்காரனுக்கு உதவியாக குர்ஆன் சொல்லுது, உஹ்ஷுருல்லதீன ஸலமு வ அஸ்வாஜஹும், அநியாயக்காரர்களை நரகத்துக்கு கூப்பிடுற நேரம் அவர்களோடு அவர்களுக்கு உதவியாக இருந்தவர்களையும் சேர்த்துதான் அல்லாஹ் கூப்பிடுவான். எனவே கண்ணியமானவர்களே, எங்களால் அநியாயம் நடக்கப்படா, யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. அதே நேரம் அநியாயக்காரர்களுக்கு எங்களால அனுவலவும் உதவி அவங்களுக்கு சார்பாக இருக்கிறது என்றது நடக்க கூடாது. அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு
எங்களால ஏழுமான உதவிகளை, எங்களால ஏழுமான பங்களிப்புகளை, எங்களால ஏழுமான துஆக்களை, ஆறுதல்களை சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். எங்களால அநியாயம் நடந்தாலோ அல்லது அநியாயம் செய்யறவங்களுக்கு உதவியாக இருந்தாலோ எங்கட துனியாவும் அழிஞ்சு போகும், ஆகிராவும் அழிஞ்சு போகும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்திரியா அல்லாஹ். உலக வாழ்க்கையில எங்களால யாருக்கும் அநியாயம் நடக்காம பாதுகாத்தருள்வாயாக. அநியாயத்தை விட்டும் எங்களை தூரமாக்குவாயாக. அநியாயக்காரர்களுக்கு உதவியா இருப்பதை விட்டும் பாதுகாப்பாயாக. அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய பதுவாக விட்டும் பாதுகாத்தருள்வாயாக. அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்காக எங்களால ஏழுமான உதவிகளை செய்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்தருள்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله الذي لا يرجى لكشف الشدائد إلا هو ولا يدعى لرفع المكائد إلا هو وما مراد العاشقين في الدارين إلا هو وما مطلوب الواصلين في الكونين إلا هو المخلوق كلهم ضعفاء لا قوي إلا هو والناس كلهم فقراء لا غني إلا هو لا واجد ولا ماجد إلا هو لا حافظ ولا ناصر إلا هو ومن يملك السمع والأبصار إلا هو ومن يعلم الجهر والسر إلا هو أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك وسلم عليه فيا أيها الناس فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تركنوا إلى الذين ظلموا فتمسكم النار وما لكم من دون الله من أولياء ثم لا تنصرون اعلموا أيها الناس اسمعوا وعوا من عاش مات ومن مات فات وكل ما هو آت آت آيات محكمات ومطر ونبات وليل داج والسماء ذات أبراج ما لي أرى الناس يذهبون ولا يرجعون أرضوا فأقاموا أم تركوا فناموا أين الآباء والأجداد والفرائنة والشداد اعلموا أن الدنيا دائرة ولذتها فانية وطاعتها باقية وحاصلها فوت وآخرها موت إخواني بدن ضعيف ضعيف وسفر طويل طويل وبحر عميق عميق والنار حريق حريق والميزان عديل عديل بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك بر الرؤوف الرحيم.